ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் இந்த நாட்களிலே எங்களுக்காக பூமியிலே வந்து மரித்து உயிரோடு கூட எழுந்த நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்பா. உலகம் எங்கிலும் உள்ள தேவ பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்களும் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்காக இந்த பூமியில் வந்து மரித்து உயிரோடு கூட எழுந்தீர் ஆண்டவரே. அது எங்கள் வாழ்க்கையிலே எப்படி அது கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய மனக்கண்களையும் தேவன் திறந்தள்ளும் ஆண்டவரே. நீர் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கிட்டே இழுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நேராக இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவை நாங்கள் நசனாய் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு கட்டுகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு ஆத்மாவையும், ஒவ்வொரு கவன சிந்தனையும் தேவனுடைய கீழே கொண்டு வருகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். உமக்கு எல்லா கன மகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபாசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவரை நாடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், அவர் மரித்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்ற காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சரி, அது ஒரு ஸ்டோரியாக, கிறிஸ்டியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ள மக்களுக்கும் தெரியும். இந்த நாள் வந்து உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி, இந்த உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி உலகத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மற்ற யாரும் அவங்க மரித்து உயிரோடு எழுந்தார்கள் என்று சொல்லி ஒரு தினம் அவளுக்காக கொண்டாடப்படுவது இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய கல்லறையில் எழுதியிருக்குது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். அவர் கல்லறையை தேடி போன அந்த சீசர்களிடத்திலே, அந்த ஸ்திரீகளிடத்திலே கூட அங்கிருந்த தேவ தூதர்கள் சொன்னார்கள், ஜீவனோடு கூட இருக்கவரை மரித்தோரிடத்தில் தேடுவது என்ன? இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கும் நாட்களிலே தன்னுடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அநேக முறை அவர்களுக்கு சொன்னார். சீசர்களிடத்தில் சொன்னால், நான் உயிரோடு கூட எழுந்து உங்களுக்கு முன்பு கலிலேயாவுக்கு போவேன், அங்கே நீங்கள் என்னை சந்தியுங்கள் என்று. சீசர்கள் இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரைக்கும் அந்த உயிர்த்தெழுதலை நம்பவில்லை, அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது அவர்களுக்கு புரியவில்லை. அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கு, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கு 3.5 ஆண்டுகள் அவர் கூட வைத்து அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கார், அவளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார். அந்த சீசர்கள் ஒருவர் கூட இயேசு உயிரோடு கூட எழும்புவார் என்பதை விசுவாசிக்கவில்லை. 2வது, அவர் சொன்ன வார்த்தையின் அர்த்தமும் அவங்களுக்கு தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி அந்த ஸ்திரீகள் முதல்ல பார்த்து அதை சீசர்களுக்கு அறிவித்த போது சீசர்கள் அப்பவும் கூட உணரலை. என்னன்னா,
ஆமாம், அவர் சொன்னாரே அவரை உயிரோட எழும்புன்னு. அப்போ கலிலியாவுக்கு போவேன்னு சொன்னாரே, அங்கே கலிலியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகலை. அவங்க வந்து கல்லறையை தான் தேடி போனாங்க. கல்லறையில் போய் பார்த்த பேதுரு ரொம்ப வேகமாக ஓடி அங்கே உள்ள போய் பார்க்குறான். பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லுது. அது ஆச்சரியமாக அவங்களுக்கு இருந்தது. அது உண்மையாக அவங்க விசுவாசித்தார்கள்னா அது ஆச்சரியமாக இருக்காது. அது வந்து மகிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் அவங்க வந்து முழுவதும் அவிசுவாசத்தினாலே நிறைந்திருந்தாங்க. இப்படி காரியம் நடந்துவிட்டது என்று சொன்னாங்க. அப்போ அவங்க அந்த அவங்க சீல் போட்டு போர்ச்சேவரில் வச்சு காவல் பண்ணாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, என்ன சொன்ன, நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அவரை களவாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டாங்க. இவங்க வந்து பார்க்க போன மரியாள் கேட்குறா, அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் அந்த தோட்டத்தில் நிற்கிறாரு. அவரை பார்த்து ஒரு தோட்டக்காரர் அப்படின்னு நினச்சி, நீர் இயேசுடைய சரீரத்தை எடுத்துருந்தீன்னா எங்கே இருக்குதுன்னு எனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். த பீப்புள் ஆர் சீக்கிங் காட் அமங் த டெட். ஜனங்கள் தேவனை செத்து போனவர்கள் மத்தியில் தேடிக்கொண்டே இருக்காங்க. உயிரற்றவைகள் மத்தியில் தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவன் வந்து ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது வந்து முதலாவது அந்த பாகமே மிகவும் கடினமானதாக இருக்குது மக்களுக்கு. இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்தார் என்று. ஆனால் அது பல திருஷ்டாந்தங்கள் மூலமாக அது உலகத்திலே நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதுனால அவங்களால அதை மூடி மறைக்க முடியலை. இன்றைக்கி ரோம பேரரசு எவ்வளோ முயற்சித்தார்கள் இந்த கிறிஸ்தவத்தை அழித்து விட வேண்டும். ஆனால் அந்த ரோம பேரரசையே ஆண்டவர் எடுத்து என்ன செய்தார், அது அந்த கல்லறையை பாதுகாக்கவும் எல்லா காரியத்தை பாதுகாக்கவும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கவும் இந்த உலகத்தில் கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணவங்க அந்த ரோமர்கள் தான். அவங்க வந்து கிபி கிமு என்று சொல்லி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலக சரித்திரத்தையே ரெண்டாக புரட்டி போட்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு சாதாரண நபராக நினைக்கவே கூடாது. அவர் வந்து தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலிருந்து தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லுகிறது. தேவன் வார்த்தையாக இருந்தார், ஆவியாக இருந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு மனிதனாக இல்லை. அல்லேலூயா. ஆதியிலிருந்து தேவன் வார்த்தையாகவும் ஆவியாகவும் இருந்தார். ஆனால் அவர் வந்து 14ஆம் வசனம் வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவருக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ யோவான் சொல்லுகிறார், அவர் வந்து அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை இந்த உலகம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் இயேசுவை பின்பற்றி வருவார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தத்துவ ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உலக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் நாம்
அதை ஏற்றுக்கொண்டிருக்கமா என்பது கேள்வி. தேவனை விசுவாசித்து வருகிறீர்கள். தேவன் உண்டென்று நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் உண்டென்று சொல்லி பிசாசும் விசுவாசிக்கிறான் என்று யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசித்து நடுங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் இயேசுவுக்கு கீழ்ப்படிய மாட்டான். இன்று அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் இயேசுவுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். அவரை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் மாம்சத்திலே வந்த தேவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் இந்த ஆதி தேவன் என்று சொல்லி சிலர் பாடல் எழுதியிருக்காங்க. ஆதி தேவன் பலியானாரே. இந்த ஆதி தேவன் யார்? இவர் ஆவியாக இருந்த தேவன், இவர் வார்த்தையாக இருந்த தேவன். அவர் மனுஷ ரூபமாய் வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இதோ மனுஷரின் மத்தியில் தேவன் வாசமாய் இருக்கிறார் என்பது இது ஒரு ரகசியம். இது தேவபக்திக்குரிய ரகசியமானது, மேன்மையானது. நீங்க 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். பாருங்க, இது தேவ பக்தியின் ரகசியம், மகா மேன்மையானது. இதை நாம் உணர்கிறோமா? என்னை போல நீங்க எப்படி ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்தீங்களோ அதே போல தேவாதி தேவன் இந்த உலகத்திலே பாவ மாம்ச சாயலானார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ம் 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 வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அதற்படி எனில் மாம்சத்தினாலே பார்த்தீங்களா? பாவ மாம்ச சாயலிலே அனுப்பி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் வேறு ஒரு மாம்சத்தை உடையவராய் வரவில்லை. நம்ம இந்த பாவ மாம்ச சாயல், மனிதனை போல பாவ மாம்ச சாயலில் வந்தார். ஆனால் அவருக்குள்ள இருக்க வித்து, அவர் நமக்கும் அவருக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிந்தின ஆதாம் என்று சொல்லி நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், முதல் மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் ஒரு மனிதனால் பிறந்தவன் அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்டவன். ஆகையினாலே அவனை வேதம் ஆதாம் என்று சொல்கிறது. அவனுக்கு நம்மை போல மனுஷ பெற்றோர்கள் கிடையாது. முதலாம் ஆதாமுக்கு மனித பெற்றோர்கள் கிடையாது. அவனுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. அவன் தேவனால் உண்டானவன். அவனை தேவன் மண்ணிலிருந்து எடுத்து அவனை தன்னுடைய சாயலும் ரூபத்தையும் கொடுத்து அவனுக்கு ஜீவ ஆத்மாவை நாசி ஊதின போது அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல் மனிதன் முற்றிலும் தேவனால் உண்டானவன். அவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது. அதுக்கு அடுத்து 2ஆம் ஆதாம் என்று இயேசு அழைக்கப்பட்டார். ஏன் இயேசு 2ஆம் ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், தேவனாலே உண்டானவர் தான் இயேசு கிறிஸ்து. தேவன் அவரை எப்படி பிறப்பித்தார்? இது தேவனுடைய வார்த்தையாகிய வித்து. வார்த்தை தான் வித்து. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. ஒரு ஜீவனை பிறப்பிக்கிற எல்லாவற்றும் விதையிலிருந்தான் அவை உண்டாகிறது. அப்போ அழிவில்லாத வித்து, இன்கரப்டபிள் சீட் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது தேவனுடைய வார்த்தை. ஸோ தேவனுடைய வார்த்தை தான் மரியாளுடைய கற்பத்திலே வைக்கப்பட்டது.
அங்கே வந்து மனிதனுடைய ஸ்பேம் அங்கே வைக்கப்படவில்லை, மனித வித்து வைக்கப்படவில்லை. அது வேதம் வெறும் தெளிவாக சொல்லுது. இதை குறித்து பேசுவதற்கு சபை வந்து தயங்கக்கூடாது. சபை தைரியமாக மக்கள் மத்தியில் இதை எடுத்து பேச வேண்டும். தேவனுடைய வித்தினாலே அவர் உண்டானவர். தேவனுடைய வித்து தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தேவன் வந்து அவருடைய கற்பத்தில் வைத்தார். அது இன்கரப்டபிள் வேர்ட். அவருக்கு மாம்ச சரீரம்தான் மரியாள் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் வந்து அவருக்கு உள்ளாடி இருக்கிறது தேவனுடைய வித்து. அதனால அவர் வந்து பாவம் இல்லாதவராக ஜெனிப்பித்தார். இந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் பிறப்பிக்கப்பட்ட 2 பேர் இருந்தாங்க. ஒருவர் யாருன்னா முதல் ஆதாம் பாவம் இல்லாமல் பிறப்பிக்கப்பட்டவன். அவன் வந்து தேவனாலே உண்டானவன். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனாலே பாவம் உலகத்தில் வந்தது. பாவம் மனிதனானான். அவனை விட்டு தேவனை அவன் விட்டவுடனே அவன் தேவனுடைய வார்த்தையை வெளியே இருந்து சாத்தானின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே அவனை விட்டு தேவ மகிமை போய்விட்டது. சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவன் அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தார் என்று பார்க்கலாம். வாசித்து பாருங்க 4-5 வசனங்களை. சங்கீதம் 8ஆம் அதிகாரம். அதேவ தூதரிலும் சற்று சிறியவனாக உண்டாக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஹிஸ்டரியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் வந்தீங்க என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் யாருன்னு அறிந்து கொண்டால் நீங்கள் ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு வருவீங்க. நீங்கள் வந்து சாதாரண உலக மனிதர்களை போல வாழ மாட்டீங்க. ஆதாமை தேவன் படைத்த போது அவனை தேவ மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்டு இருந்தார். அவனுக்கு தேவனுடைய சுபாவங்களை உள்ளே கொடுத்திருந்தார். தேவ சாயல் என்பது தேவனுடைய சுபாவத்தை குறிக்கும். தேவ சுபாவம் உடையவனாக தான் அவன் உருவாக்கப்பட்டிருந்தான். அவன் அந்த ஆதாம் என்ன செய்தான்? பாவம் இல்லாதவனாக உருவாக்கப்பட்டான். அதற்கு பின்பு பாவம் இல்லாமல் உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து தான். அந்த 4000 ஆண்டுகளாக உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனும் ஆதாமுக்குள்ளே பாவியாக தான் பிறந்தாங்க. அது யாராக இருந்தாலும் சரிதான், அது புத்தராக இருந்தாலும் சரிதான், காந்தியாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் மகாபெரிய மகான்களாக இருந்தாலும் சரிதான், யாரை சொன்னாலும் சரிதான், அவங்க வந்து பாவம் உடையவர்களாக தான் பிறந்தாங்க. இந்த உலகத்தில் வந்து மனித வித்தினாலே பிறந்த அனைத்து மனிதர்களும் பாவம் செய்யாதவர்களாய் பிறக்கவில்லை. அவர் பிறப்பிலேயே பாவியலாய் பிறந்தவங்க. பிறப்பிலே பாவியாக பிறந்தாச்சுன்னா அவன் என்ன செய்வான்? பாவம் தான் செய்வான். ஆதாமின் பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள்னு சொன்னால் அதை ஆச்சரியப்படக்கூடாது. அதுக்கு மேலே அவங்க மேலே கோவப்படக்கூடாது, அவன் மேலே எரிச்சல் அடையக்கூடாது. அவன் பாவம் தான் செய்வான். ஏன்னா அவன் வந்து ஆதாமின் வித்து. அவனுக்கு நேச்சர் வந்து மாறி போனது. அவன் வந்து பிசாசின் சுபாவங்கள் உடையவனாய் மாறிவிட்டான். அவனுடைய நேச்சர் கெட்டு போயிட்டது. அவன் கெட்ட படம் நல்ல படம் நல்லா இருக்கணும்னு நினச்சா எப்படி இருக்க முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், தீமை செய்து பழகின நீங்கள் எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமானால் தீமை செய்து பழகின நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று சொன்னார். எப்படி நம்ம நன்மை செய்ய முடியும்? ஒரு காலம் முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நன்மை செய்கிறவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் ஏகமாக கெட்டு போனார்கள். அப்போ அனைத்து மனிதர்களும் பாவியாக தான் பிறந்தோம். அதாவது தேவனோடு கூட உள்ள தொடர்பு அற்றவர்களாய் பிறந்தோம். மிருகங்களைப் போல மனிதனும் பிறக்கிறான் உலகத்தில். மிருகங்கள் எப்படி பிறக்கிறதோ அதே மாதிரி மனிதன் பிறக்கிறான். மனிதன் வந்து அவனுடைய ஆவியானது ஜீவனற்று இருக்கிறது. அவனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட மனிதன் பாவியாக பிறந்தான். ஏன் இயேசு பாவிகளை நேசித்தார்? பாவியை நேசிக்காவிட்டால் அவர் யாரை நேசிக்க முடியும்? எல்லாரும் பாவிகள். அதனால அவர் பாவியை தான் நேசிக்க முடியும்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பை அவர் யார் மேல் காட்ட முடியும்? பாவிகள் மேல் தான் காட்ட முடியும். ஏன்னா பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை. தன்னை தான் பரிசுத்தமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்படி இருக்க தேவன் எப்படி பாவிகளுக்கு இறங்காமல் இருக்க முடியும்? தேவன் பாவிகளுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியும்? ஆகினால கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தார் என்றார்? அனுப்பினார். இரண்டாவது, தேவனால் பாவம் இல்லாதவராக பிறந்தார். அவர் பாவம் இல்லாதவராக பிறந்தார். அவர் நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். முதல் மனிதன் ஒரு மனிதனாலே நாம் எல்லாரும் பாவிகளானோம். இதுதான் அந்த லாஜிக், அதோட நீதி, தேவ நீதி. என்னது என்று சொன்னால், ஒரு மனிதன் பாவம் செய்ததுனால அனைவரும் பாவிகள் ஆனார்கள். ஆகையினால இனி ஒரு மனிதனை நான் உலகத்துக்கு அனுப்புகிற திட்டத்தை தேவன் தனக்குள்ளே வைத்திருந்தார். இந்த 2ஆம் ஆதாமாக வருகிற திட்டம் தேவனுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டது. அது உலக தோற்றத்திற்கு முன்னே, அதாவது ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்னாடியே, உலகம் உண்டாவதற்கு முன்னாடியே தேவன் என்ன செய்தார் என்றால், தனக்குள்ளே இந்த இரகசியமான திட்டத்தை மறைத்து வைத்தார், தனக்குள்ளே வைத்தார். ஏன் என்று சொன்னால், இந்த மனிதர்களை பாவம் செய்ய பண்ணி சாத்தான் நினைச்சான் அவ்வளோ நாங்கள் நரகத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு. முடியாது. அவ கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரம் மிகவும் பெரியது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன். கிருபா வரமோ பாவத்தை காட்டிலும் மிகவும் வலியது, மிகவும் பெரியது. கிருபை, அந்த கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால், பாவிகளை பரலோகத்துக்கு பங்காளிகளாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருந்தார். ஆகையினாலே இந்த ஜனங்களை அவன் கெடுக்கிறதை பார்த்து அவர் காணாதவர் போல இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்ட மக்களை மட்டும் அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதுவும் ஏன் அப்படி காக்க வேண்டியது இருந்ததுன்னா, 2ஆம் மாதமாக இயேசு உலகத்தில் வர்றதுக்கு ஒரு சந்ததி வேணும். அதுக்காக ஆபிரகாமின் சந்ததியை எடுத்து தேவனுடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து அவர்களை ஒரு பாதுகாப்பான ஒரு சந்ததியாக வைத்திருந்தார். அந்த அவர்களை கூப்பிட்டு வைத்திருந்தார். மற்ற எல்லா சந்ததியும், மற்ற ஜனங்கள் எல்லாருமே உச்சகட்ட பாவத்தில் இருந்தாங்க, பாவம் செய்தார்கள். தேவன் காணாதவர் போல இருந்தார். ஏன் காணாதவர் போல இருந்தா? எல்லாரையும் நரகத்தில் போடலாம் அப்படி சந்தோஷமா இருந்தாரா? இல்லை. எல்லாரையும் ரட்சிக்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்புகிற திட்டம் அவருக்குள்ளே மறைந்திருந்தது. அவர் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தார், எல்லா மனிதருக்காகவும் ஜீவனை கொடுத்தார், எல்லாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் மறைத்து வைத்திருந்த ஒரு அனாதி திட்டம். அது யுக யுகமாக மறைந்திருந்தது. காலங்கள் நிறைவேறும் போது தமது குமாரனை தேவன் அனுப்பினார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. ம் 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 கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமிழ் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். பாருங்க, இந்த ரகசியம், இது ரகசியம் என்று சொல்லப்படுகிறது. யார் ரகசியம் என்று சொல்லப்படுகிறது? ரகசியம் என்று சொன்னால் புரியாத வரைக்கும் அது ரகசியம், புரிந்து கொண்டால் அது வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியவில்லை. புரியாதனால அது அவங்களுக்கு ரகசியமாகவே இருக்குது. ஆனால் புரிந்து கொண்டவர்களுக்கு அது வெளிப்பாடாக வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் நிறைவேறும் போது தேவன் தமது குமாரனை அனுப்பி
பூலோகத்தையும் பரலோகத்தையும் இணைக்க சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா. நம்மை தேவனோடு, அதாவது பாவம் பாராத பரிசுத்தர் தேவன், மனுஷன் பாவம் மட்டும்தான் செய்யும் பாவி. ஹல்லேலூயா. ரெண்டுக்கு தூரம், மலைக்கும் மடுவுக்கும் இருக்க தூரம். அந்த தூரத்தில் இருக்க இவனை ரெண்டையும் இணைத்தது தான் சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன? இந்த பாவியான மனிதனை பரிசுத்தமாகிய தேவனோடு கூட இணைக்க வேலையை அவர் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் நடுவில் நின்று, நீ ஜெபம் பண்ணது பத்தாது, நீ வேதம் வாசித்தது பத்தாது, நீ உபவாசம் பண்ணது பத்தாது, நீ காணிக்க கொடுத்தது பத்தாது, நீ முழங்கால நின்று பத்தாது, நீ கண்ணீர் விடுறது பத்தாது, நீ இன்னும் 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 செய், நீ அப்போ ஆண்டவர் ஒன்று மேலே பிரியமாக இருப்பார். நோ, நாட் அட் ஆல் நெசசரி. இதனால ஒரு மனிதனும் தன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது. அதனால ஆண்டோட அன்பை உணர்ந்தவன் ஜெபம் பண்ண மாட்டான், வேதம் வாசிக்க மாட்டான் நான் சொல்லலை. அவங்க அன்பை உணர்ந்தவன் வேதத்தை விரும்பி வாசிப்பான். அவன் சும்மா கடமைக்கு வாசிக்க மாட்டான். அவனுக்கு நேரம் போட்டு லீவ் போட்டு உட்காந்து பைபிள் வாசிப்பான். அப்படி யாராவது வாசிச்சிருக்கீங்களா? இது ஆண்டவர் எழுதின ஒரு அன்பின் மடல் என்று சொல்லி அதை வாசிப்பான். அவன் வாசிக்கிறதுனால சாப்பிடறதுக்கு போக மாட்டான். அதனால உபவாசமாக மாறும் அவனுக்கு. அவன் ஜெபிக்கிறது அவன் யாரை சொல்லி ஜெபிக்க மாட்டான். அவன் தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவன் அதை வாசிப்பான். அதனால் வேதம் வாசிக்க வேண்டாம் சொல்ல. வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறதுனால நீங்கள் ஒரு பக்தி உள்ளவங்க என்று மக்கள் சொல்லலாம், ஆனால் தேவன் சொல்ல மாட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக முக்கியம் ஜெபம், வேத வாசிப்பு. போதுமா? நீங்கள் ஜெபிக்காத ஜெபமா? நீங்கள் வாசிக்காத வேதமா? வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே. வேதம் வாசிக்கிறது அல்ல, ஜெபம் அல்ல. நீங்கள் தேவனுடைய அன்பை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மேலே மட்டற்ற அன்பு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாவியாக இருக்கையிலே தேவன் உங்களுக்கு இடத்தில் அன்பு வைத்தார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 8, 10 வசனங்களை வாசித்தீங்கன்னா, நீங்கள் அக்கிரமக்காராக இருக்கையில், நீங்கள் பலவீனராக இருக்கையில், நீங்கள் பாவிகளாக இருக்கையில், தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் தேவன் உங்களை நேசிக்கிறார். அருமையான வாலிப தம்பிகளே, உலகத்தில் அன்பு என்று சொல்வது வேற எங்கும் கிடையாது. இயேசுவை தவிர அன்பான ஒருவருமே கிடையாது. நீங்கள் அன்பு என்பது மாயைகளை நம்பி பின்போகாதீர்கள். சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், மாயையை நம்பி பின்னாடி போகாதுங்க. நீங்கள் வாலிப பிள்ளைகள், தேவனை போல உங்களை நேசிக்க உலகத்தில் ஒரு நபரும் கிடையாது. தேவனை போல உண்மை நண்பன் உங்களுக்கு வேறு யாரும் கிடையாது. அவரிடத்துல நீங்கள் போய் எல்லாவற்றையும் பேசலாம், எல்லாவற்றையும் சொல்லலாம். என்ன உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ அதை சொல்லுங்க. இயேசு இடத்துல, அவரிடத்துல பேசுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8:26 வாசிங்க. ம் 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 பாருங்க, உங்களுக்காக அவர் வேண்டுதல் பண்ணுறார், உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, பேதுரு அவருக்கு கூட சீஷனாக இருந்து 3 ஆண்டுகள் உருவாக்குனாரு. அவன் மறுநாள் காலையில் வேலைக்காரிக்கு முன்னாடி மறுதளிப்பான்னு ஆண்டவருக்கு தெரியுது. சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதளிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறாமா, நான் மறுதளிக்கவே மாட்டேன். அவன் மாம்ச பலத்தில் சொல்கிறான். அவனுக்கு உண்மையாகவே அவன் தேவனை நேசிக்கிறவன் தான், தேவன் மேலே அன்புடையவன் தான். ஆனால் அவனுக்கு பலன் இல்லை, பலனற்று இருக்கிறான், பலவீனமாக இருக்கிறான். அவன் சொல்கிறத செய்ய முடியவில்லை. நம்மளை அநேகர் சொல்லுவோம், நான் ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழுவேன், நான் உண்மையாக இருப்பேன், நான் பொய் பேச மாட்டேன்,
நான் வந்து விபச்சாரம் செய்ய மாட்டேன், மதுபானம் குடிக்க மாட்டேன், நான் இனி உமக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பேன். ஆண்டவருக்கு தெரியும் நீ பலவீனமானவன். ஹல்லேலூயா. நீ பலவீனமானவன். நீ சொல்லுவ, அடுத்த நேரம் அதை தான் செய்வ. என்ன செய்யாமல் இருக்காங்க கிறிஸ்தவர்கள்? என்ன செய்யாமல் இருக்கிறாங்க? எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் மாயமாலமாக வந்து வெள்ளையை உடுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பரிசுத்தமான மாதிரி இங்கே நடிக்கிறீங்க. இந்த நடிப்பெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. உண்மை தேவை. பலவீனமாய் நீ இருக்கிறா, அவர் தெரியும். காட் நோஸ் யுவர் வீக்னஸ். உன்னுடைய எல்லா வீக்னஸும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாது என்னது? வேதம் சொல்லுகிறது, உன் உட்காரத்திலையும் எழுந்திருக்கிறது அவர் இருந்திருக்கிறார். 139 சங்கீதம் படித்து பாருங்க. உன் நினைவுகளெல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறார். ஒரு நாள் ஒரு மனுஷனுக்குள்ள 20,000 தாட்ஸ் வருதான். 20,000 தாட்ஸ் பாஸ் பண்ண போகுது. பெண்கள் 20,000 தாட்ஸையும் அப்படியே பேசுவாங்க. அதனால அவங்க 20,000 வார்த்தைகள் பேசுகிறாங்க. ஆண்கள் வந்து 7,000 வார்த்தை தான் பேசுவாங்களாம் ஒரு நாளைக்கு. ஏன்னா அவங்க எல்லா தாட்டையும் வெளியே பேச மாட்டாங்க. 7,000 ஒரு 13,000 அவங்க தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணுவாங்க, அதில் டெலீட் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் வார்த்தையெல்லாம் பேசிடுவாங்க. நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீங்களா? உங்கள் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நினைவெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாத்தையும் அறிகிறார். டோன்ட் திங்க் தட் ஹீ டோன்ட் நோ எனிதிங். எங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட்டு எல்லாம் போட்டுட்டு பரிசுத்தம் பாட்டுனா ஆண்டவர் வந்து அதை நம்பிடுவாரா? அவர் வந்து டான்ஸ் ஆடினா போதுமா அவருக்கு முன்னாடி? நோ. சங்கீதக்காரன் தாவீது அப்படி நினைச்சான் ஒரு காலத்தில். அவருக்கு நிறைய பலிகள் பிடிக்கும், அதனால் நிறைய நான் பலி செலுத்துவேன், நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், அவருக்கு முன்னாடி நீசனும் தூசியமாக தாழ்த்துவேன், அவர் என்ன மேலே பிரியப்படுவார் அப்படிலாம் நினச்சான். கடைசியில் அவன் சொல்கிறான், நீ பலிகளை நீ விரும்பவில்லை, விரும்பினால் நான் செலுத்தி இருப்பேன். நீ அந்த ரங்கத்திலே பரிசுத்தத்தை விரும்புகிறவர். நொறுங்குண்ட இருதயத்தை நறுங்குண்ட இருதயத்தை நீர், நொறுங்குண்ட ஆவியை நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணையாத தேவன். நீர் அந்த ரங்கத்திலே பரிசுத்தத்தை பார்க்கிற தேவன். How far you are holy before God in secret places, in secrets. நீ பேசுகிற ரகசிய வார்த்தைகள், ரகசிய பார்வைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதா? இல்லை. அப்படிப்பட்ட முட்டாள்களாக நம்ம இருந்தாலும் நம்மளை தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஓ பாவி, உன்னை தேவன் நேசிக்கிறார். சகோதரனை உன்னை தேவன் நேசிக்கிறார். தேவன் உன்னை நேசித்து தன் ஜீவனை உனக்காக கொடுத்தார். That is the love of God. Church to understand the love of God. தேவனுடைய அன்பை அணிந்தீங்கன்னா நீங்க ஒரு நேரமும் அவரை விட்டு விலக மாட்டீங்க. அவரு உங்களை விட்டு ஒரு காலம் விலகிறது இல்லை. அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு பேர் இது இம்மானுவேல். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐயோ, நான் நிறைய பாவம் செய்துட்டேன், இன்னைக்கு நான் வேண்டாத படங்கள் எல்லாம் பார்த்துட்டேன், நான் வந்து அசுத்தமான காரியங்களை பேசினேன், அசுத்தமாக மற்றவங்களுக்கு குறை சொன்னேன், குற்றம் சொன்னேன், மற்றவங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணேன், நான் ஏமாத்தினேன், தகில் பண்ணேன். அவ்வளவு பெரிய பாவி. உன்னை விட்டு தேவன் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு பேர் இம்மானுவேல். பாவம் செய்தோன்னு அவர் போயிடாரு, பாவம் செய்யாதோன்னு உள்ள வர்றாரு. அப்படி அவர் போக்குவரத்துமா அவருக்கு தேவன் அல்ல. நீ அவரை விட்டு போற, நீ அவரை விட்டு வர, அது ஒன்றை பொறுத்தது. நீ வந்து விலகிற, உள்ள வர. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர போயிடு, அவ்வளோதான். ஆனால் நான் என்று கேட்டேன்னா, நான் சர்ச்சாகவே இருக்கிறேன், நான் ஆலயமாகவே இருக்கிறேன். நான் சர்ச்சுக்கு போகிறதில்லை, சர்ச்சிலேருந்து வாரதில்லை, சர்ச்சாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். தேவனுடைய ஆலயமாக இருங்க. இது வந்து ஒரு ஜெப வீடு. இங்கே வந்து நிறைய மக்கள் நம்பக்கூடிய ஒரு கட்டிடம்.
இது தேவனுடைய ஆலயம் அல்ல, நீதான் தேவனுடைய ஆலயம். மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1 27 28 நினைக்கிறேன், வாசிங்க. ஆ ஆ கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் அவர் பொய் சொல்ற தேவன் நினைக்கிறீங்க நீங்க? அவர் எவ்வளவா பொய் சொல்லுவாரா? எவ்வளவும் பொய் உரையாத தேவன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எவ்வளவும் பொய் உரையாத தேவன். என்ன பாவம் செய்தாலும் உன்னை விட்டு போக மாட்டார். என்ன பாவம் செய்தாலும் உன்னை விட்டு போக மாட்டார். என்ன பாவம் செய்தாலும் அவர் பேசாம அவன் கூட இருப்பார். தாவீது கூட இருந்தாரா? தாவீது கூட இருந்தார். தாவீது என்ன செய்தான்? விபச்சாரம் செய்தான், அடுத்த மனைவி எடுத்தான், கொலை செய்தான். போயிட்டார் ஆண்டவர்? போகல. அவர் துக்கமாயிருந்தார். அதனால வேதம் சொல்லுது, மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். எபேசியர் 4:30 படிங்க. துக்கப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் உங்கள்கிட்ட சந்தோஷமா இருக்க மாட்டார். அப்போ என்ன செய்வார்னா துக்கமா இருப்பார். ஆனா போக மாட்டார் உங்கள்கிட்ட. சங்கீதக்காரன் சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பண்ணபோது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் போயிட்டார். ஆனா தாவீது அவன் செய்த பாவத்தும் இவன் செய்த பாவத்தும் வித்தியாசம். அவன் செய்த பாவம் அந்த ஆடுகளெல்லாம் வெட்டி கொன்று எல்லாத்தையும் கொன்று அப்படின்னு சொன்னா, நான் அதெல்லாம் பலியிடத்துக்கு வேண்டி கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு பொய் சொல்றான், ரெண்டகம் பண்றான், உண்மையை ஒத்துக்கல. அவனுடைய இருதயம் உண்மையை ஒத்துக்கல, அவன் பொய் சொல்றான். என்ன சொல்றான்? இரண்டகம் பண்றான். அது பில்லி சூனிய பாவத்துக்கு சமமானது என்று சொல்லுகிறார். இதுல ஆண்டவருக்கு பழி செலுத்துறது. நம்ம அநேக வேளையில நிறைய தப்பு செய்துட்டு அதை தெய்வீகமா மாத்துறோமா, மாய்மாலம் பண்றோமா? அது தேவனுக்கு பிடிக்காது. தாவீதை போல நான் பாவம் செய்தேன். அவனை காத்து தீர்க்கதரிசி அவன்கிட்ட சொல்றான், நீயே அந்த பாவி அப்படி சொல்ற, நீ பாவம் செய்தா என்று. அப்போ தாவீது ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, அப்படியே இருந்துட்டு நான் பாவம் செய்தேன் என்று சொல். உண்மை இருக்குதா? அப்பா அம்மா கேட்கும்போது உண்மை பேசுகிறோமா? எங்கே போனேன்? 1000 கதை சொல்கிறோம். டியூஷனுக்கு போனேன், படிக்க போனேன். ஆனால் நீ டியூஷனுக்கு போனியா? நீ பண்ணுறது தப்பு இல்லையா? நீ பையனுக்கு கூட சினிமா தேட்டருக்கு போனியா? நீ பாவம் செய்ய போனியா? உண்மையை பேசுங்க. என்ன பாவம் செய்யுங்க, ஆனால் உண்மையை பேசுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரேன்றி மறைக்காதுங்க. தேவனுடைய சமூகத்தில் உண்மையை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பாவியாகிய நான். இயேசு என்ன சொன்னார்? 2 பேர் வந்தாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு. ஒருத்தன் பரிசேயன் சொல்லலாம், நான் 3 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் தசமபாகமெல்லாம் கொடுக்குறேன், நான் இந்த பாவியாய மனுஷன் மாதிரி இல்லை, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் வந்தவண்ணமா திரும்பி போனான். அவன் சொல்கிறான், நான் பாவியாய மனுஷன், என் மேல் கிருபையாயிரும் என்று கேட்டான். தன் பாவங்களை உணர்கிற மனுஷன் பாக்கியவான். எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவத்தை கத்தர் எண்ணாது இருக்காரோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் பேசினான். ஏன்னா அவன் அதை அனுபவிச்சவன், அவன் தன் வாழ்க்கையில் அனுபவிச்சவன். அவன் சவுலை விட்டு ஆவி விலகிச்சு, ஆனால் தாவீதை விட்டு விலகலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்க கிருபை, தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன். ஹல்லேலூயா. அதே கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் ரட்சிப்பின் சந்தோஷமான விட்டு போய்விட்டது. அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 51 எண்ணுகிறேன், அதை சொல்லுகிறான், ரட்சித்து நீர் விருப்பப்படலை, பழியை விருப்பப்படலை, நீர் உண்மையை விரும்புகிறீர். நான் என்ன செய்ய முடியும் அவன் சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான், ரட்சத்தின் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும்,
பாவம் செய்கிற மனிதன், பாவம் செய்கிற விசுவாசி, பாவம் செய்கிற தேவ ஊழியன் ஒரு நாளும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு நாளும் நீ சந்தோஷமா இருக்க முடியாது. The God will grieve with you. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவா. உன்னிடத்தில் துக்கம் குடிகொண்டு இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால் the Holy Spirit with you is grieving. தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டு நீ வாழ முடியாது. நீ சந்தோஷம் கொண்டாட முடியாது. ஆனா நீ ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் உன்னோட சந்தோஷமா இருப்பார். ஹல்லேலூயா. எப்பவும் சந்தோஷமா இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப நீ ஜெபிக்கவே வேண்டாம். நீ ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி கொண்டே வாழ்ந்தா போதும். அவர் பார்ப்பார், இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். உனக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வருதுன்னே தெரியாது. பல இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும், பல இடத்திலிருந்து செழிப்பு வரும், பல இடத்திலிருந்து உனக்கு நல்ல சுகம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், எல்லாம் உனக்கு இருக்கும். இது நான் இதுக்காக ஜெபிக்கவில்லையே, கேட்கவில்லையே, வேண்டாம். கர்த்தரிடத்தில் சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சியாய் அவரை வைத்துக்கொள். உன்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதே. அவர் உன்னோட்டு விலக மாட்டார். அவர் உன்னை இனிமேல் உன்னை கைப்பிடிச்சவர் என்னைக்கு நீ சாவரியா அன்னை தான் உன்னோட்டு விலகுவார். ஹல்லேலூயா. எப்படி திருமணத்தில் புருஷன் மனைவியை இணையும் போது நம்ம சொல்கிறோம், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உன்னோடு இணைஞ்சிருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்க மாட்டேன்றாங்க. அது வேற கதை. ஆனால் அது அந்த மாதிரி ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிறதுக்கு பண்ணியிருக்க உடன்படிக்கை அப்படிப்பட்டது. உனக்கு மரணம் வரைக்கும் இல்லை, மரணத்துக்கு பின்னாடியும் உன்னை கொண்டு பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக மாசற்றோனாய், குற்றமற்றோனாய், கண்டிக்கப்படாதவனாய் நிறுத்துவதற்கு தேவன் தானே ஞானமுள்ளவராய் வைராக்கியமாய் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தன் சபையை குறித்து வைத்திருக்க வைராக்கியம் சபைக்கு இல்லையே. ஏன் இல்லை? தேவன் ஒரு காலம் உன்னை விட்டு பிரிய மாட்டார். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? அவர் தன் ஜனத்தின் பாவத்தை போக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். பாவத்தோட பரலோகத்துக்கு கூட்டிட்டு கொண்டு போக மாட்டார். உன்னிடத்தில் இருக்க உன்னோட இருப்பார். இருந்து உன்னை சுத்தம் பண்ணுவார், பரிசுத்தப்படுத்துவார், உன்னை நீதிமானாய் மாற்றுவார், உன்னை உத்தமனாய் மாற்றுவார், உன்னை தேவனுடைய திவ்ய சுவாபங்களை நடக்க பண்ணுவார். அவர் அப்படி உன்னை மாற்ற வல்லவராய் உன்னை கரப்பிடித்து இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால தேவனை விட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடாங்க. தேவனை விட்டு ஓடவே முடியாது. தேவன் உங்களை விட்டு ஓடி போகவும் மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரே வாரம் திரும்ப கூப்பிட வேண்டாம். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நாள்லேருந்து அவர் உங்களோடு இருக்கிறார். எனக்கு கூட இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. எப்பமா அவர் சொல்லுங்க. நீ வாரம் என்று கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறார். இருக்கிறத அக்னாலஜ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்கிறது, கொலோசியர் 1:3 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் இடத்தில் உள்ள மேலானவரை நாடுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தது நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்ம உயிர்த்ததும் நமக்காக அவர் உயிரோடு கூட எழுந்தார். இப்போ தேவனுடைய சமூகத்திலே அவர் போய் அவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காட் ஹெட், அதாவது திரியேக தேவனிடத்திலே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேக தேவன், ஒரே தேவன் 3 நபர்களாக செயல்பட்டார்கள் நித்தியத்திலிருந்தே. அதில் 3 பேர்லையும் வார்த்தை இயேசு யாருன்னா வார்த்தையாகிய தேவன். அவர் எல்லாரும் ஈக்குவலாக தான். 3 நபர்களாக பார்க்கும்போது 3 நபரும் ஒன்றுக்கொண்டு இணையானவர்கள் தான். ஒரு நபராக பார்க்கும்போது தேவனாக இருக்கிறார். அவர் வார்த்தையாகிய தேவன். 3 பேரும் இல்லையும் மனுஷருக்கு யாருமே கிடையாது. ஆனால்
2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய காரியம் நடந்தது. அது என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தை மாம்சமாகி மனிதனாக வந்து அவர் பாவத்துக்கு பலியாகி பாவிகளுக்காக எல்லா மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலியானார். காஸ்பல் என்று சொன்னால் சுவிசேஷம் என்று சொன்னால் அதுதான் சுவிசேஷம். சிலுவை தான் சுவிசேஷம். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்தை, அதாவது நம்முடைய எல்லா பாவத்தையும், அக்கிரமத்தை, சாபத்தை, நம்முடைய வியாதியை, நம்முடைய தரித்திரத்தை எல்லாவற்றையும் அவர் தனக்கு மேலே ஏற்றுக்கொண்டார். மனுஷனுக்கு இது வேண்டாம். மனுஷனிடத்தில் இருக்க எல்லாவற்றையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டு தன்னுடையதை நம்மிடத்திலே கொடுத்தார். அந்த தேவன் மனிதனாக வந்து சாத்தானை ஜெயித்து ஜெயம் பெற்ற ஆவியானவராக எழும்பி அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்தார். இப்போ என்ன நடக்குதுன்னா, திரியேக தேவன்ல ஒருவர் மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரியேக தேவன்ல இப்போ ஒருவர் வார்த்தையாக இருந்த இயேசு இப்போ மனுஷனாக இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனித சாயலை எடுத்தார். அதனால ஆதாமுக்குள்ளே வந்து கெட்டுப்போன நேச்சருடைய எல்லா மனிதர்களும் இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புதிய நேச்சரை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப திரியேகத்தில் ஒரு நபர் மனுஷனாக அங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு. அப்ப ஆதாம் மூலம் அந்த வீழ்ச்சி நமக்கு இப்ப கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு 2ஆம் ஆதாமா வந்த இயேசுவுடைய எல்லா இதுவும் எல்லா நன்மைகளும் நமக்கு உரியதாய் மாறிவிட்டது. இதிலிருந்து நம்ம கிறிஸ்துவுக்குள் யார் என்று நீங்க உங்களை பார்க்க வேணும். இந்த 2 நிறைய காரியங்கள், ஒரு 72 காரியங்கள் இருக்கு. உங்க புதிய ஐடென்டிட்டி, நீங்க உங்க புதுசாக ஆதாமுக்குள்ள நீங்க உங்களை பார்க்கக்கூடாது. ஆதாமுக்குள்ள நம்ம பாவியா இருக்கிறோம், நம்ம பலவீனராக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு சத்துருவாக இருக்கிறோம், தேவனுக்கு ஆகாதவர்களாக இருக்கிறோம், நாம் தண்டனைக்கு உரியவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நெகட்டிவ் அத்தனையும் ஆதாமுக்குள்ள நீங்க ஐடென்டிஃபை பண்ணா நீ அதுதான் நீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த உடனே உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. மாறி நீங்களும் இயேசுவை போல மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறீர்கள். தேவன் யாரை முன்குறித்தார்? அவரை தன்னுடைய குமாரன் சாயலுக்கு முன்குறித்து இருக்கிறார். கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற போது நீங்கள் மரித்தீர்கள். அதான் வாசிங்க திரும்பி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, நீங்க கிறிஸ்துவை நீங்க எப்போ மரித்தீர்கள்? இந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க போனீங்கன்னா உங்களில் ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்கள். நான் அந்த மரணத்தை குறித்து நீங்க முதல்ல உணர வேண்டும். ஆதாமுடைய லீனேஜிலிருந்து, ஆதாமுக்கு வரக்கூடிய சாபங்கள், தாகங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்க கட் ஆகுறீங்க. எப்போ கட் ஆகுறீங்கன்னா நீங்க மரிக்கும் போது கட் ஆகுறீங்க. அப்போ ஞானஸ்தானத்தின் உங்களில் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தீர்களோ அத்தனை பேரும் ஆதாமுடைய பரம்பரையிலிருந்து கட் ஆகுறீங்க. கட்டாவி நீங்க ஒரு புதிய பரம்பரையில் ஜாயின் பண்றீங்க. வாசிங்க ரோமர் 6ஆம் அதிகாரம். பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் தேவனுக்கென்று எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் முதல்ல வரும், வாசிங்க. ம் 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 பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி பிழைப்போம்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஞானஸ்தானம் பெற்ற அத்தனை பேருக்கும் மரித்தீங்க. இப்போ நீங்க மரித்த பின்னாடியும் நீங்க என்னன்னா நீங்க மரிக்காதவங்க மாறி திரும்பவும் ஆதாமின் பிள்ளைகள் மாறி நீங்க நடந்து கொண்டே இருக்கிறீங்க.
அதனால உங்களுடைய வாழ்க்கையில அந்த மேலான காரியத்தை நாடாதபடிக்கு நீங்கள் கீழானவைகளை நாடிக்கொண்டே இருக்கிறீங்க. இங்க பவுல் சொல்றாரு, நீங்க மரித்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலபாசத்தில் வீட்டிற்கும் மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். அவரோடு உயிர் தெழுந்து உண்டானால் உண்டு. நம்ம எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாரும் கை வைத்துங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் இத்தனை பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்தீங்க? மரித்தீர்கள். உங்களுடைய பழைய மனிதனுக்கு மரித்தீர்கள். அதனால சாத்தான் திரும்பவும் உங்கள்கிட்ட பாவம் உண்டு, அது உண்டு, இது உண்டு, சாபம் உண்டு, வியாதி உண்டு அப்படின்னு சொன்னான்னா, அப்பால போ சாத்தானே, நாங்கள் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம். ஹல்லேலூயா. நாங்கள் இப்போ எழும்பி இருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து. அந்த கலாத்தியர் 2:20 சொல்லணும். 2:20 எடுங்க. 2:20 பவுல் சொல்லுகிறார். அதை நம்ம ஒவ்வொருவரும் வாயினால் அறிக்கை பண்ணுங்க. சொல்லுங்க, வல்லர் வாசிங்க. கலாத்தியர் 2:20 எடுத்து வாசிங்க. கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயின் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, நான் மரித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை உறுதியாக விசுவாசித்து அறிக்கை பண்ணணும். நீங்க உங்க வாயினால சொல்லணும், நான் மரித்தவன், நான் இப்போ தேவனோடு எழுப்பப்பட்டு உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். எப்போ நீங்க உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டீங்க? எபேசியர் 2:7 படிங்க. எபேசியர் 2:7. அவரோடு கூட இப்போ ஒரு மனிதனாகிய இயேசு கிறிஸ்து அவர் திரியேகத்தில் ஒரு நபர், அவர் வார்த்தையாகிய தேவன் மனுஷனாக பலியாகி அவர் சாத்தானை ஜெயித்து அவர் எழுப்பப்பட்டது யார்? கிறிஸ்து எழுப்பப்பட்டார். எழுப்பவே அவர் உன்னதத்தில் ஏறி உட்கார்ந்த போது அங்கு இருக்கிறது யார் அப்படின்னு பிதாவாகிய தேவன் கன்சிடர் பண்றாருன்னா, கிறிஸ்துவோடு கூட நம்ம எல்லாருமே அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இயேசு அங்க உட்கார்ந்துருக்கார். இது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, ஒலிம்பிக்கில் இந்தியாவில் ஒரு மனுஷன் ஓடி அவன் பதக்கம் வெல்லுவான். வென்றான்னா அவன் வென்ற உடனே அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்தியாவை சார்ந்த ஒரு மனிதன் செய்தான் என்று சொல்ல மாட்டாங்க, இந்தியா பதக்கம் வென்றது. ஹல்லேலூயா. இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்களுக்கும் அந்த பதக்கம் சொந்தம். ஹல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிசாசை ஜெயித்து அவர் பெற்ற அத்தனை வெற்றிகளும் நம்ம அவரை விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் அத்தருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இது முழு மனுக்குலத்துக்காக தான் ஆண்டவர் செய்திருக்காரு. அவர் மற்ற மனுஷங்களை விட்டுட்டு நம்ம பண்ணல. ஆனா அதை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில அது பலன் செய்யும். ஹல்லேலூயா. விசுவாசிக்காதவங்க அதே பாவத்தில் இருப்பாங்க, அதே சாபத்தில் இருப்பாங்க, அதே வியாதியில் இருப்பாங்க, அதே மரணத்தில் இருப்பாங்க, அதே தேவனுக்கு பிரியமில்லாமல் இருப்பாங்க. ஆனால் விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவான். அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட நீங்க, உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்க தேவனை விசுவாசிக்கிறவங்க, தேவனை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீ தேவன் உங்களை என்ன செய்திருக்க? அவர் பெற்றுக்கொண்ட அத்தனை வெற்றியும் பிசாசை ஜெயித்தீங்களா? நீங்க தான் ஜெயித்தீங்க. ஹல்லேலூயா. அது நீங்க பிசாசை உங்க காலங்கில தேவன் நசுக்கி போடுவாரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் வெற்றி சிறந்த அத்தனை வெற்றி உங்களுடைய வெற்றி. எங்க வீட்டில் பிசாசு வந்துட்டான், நீங்க போ பிசாசே அப்படி சொல்லுங்க, அவன் பேசாம போயிடுவான். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் தெரியாம வியாதி வந்துச்சு, போ வியாதியே அப்படி சொல்லுங்க. அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஏன்னு சொன்னா உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருந்த போது நீங்களும் அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
இன்னும் வாசிங்க, உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. சீயோன் மலை, எல்லாரும் கவனிங்க, நீங்களோ சீயோன் மலையினத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற சர்வ சங்கமாகிய சபையினத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவிடத்திற்கும் ஆபேல் இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு, நல்லா பார்த்துங்க. வந்து சேருவீர்கள் எழுதல, வந்து சேர்ந்தீர்கள். எப்போ இயேசு கிறிஸ்து அங்க உட்கார வைக்கப்பட்டாரோ அப்பமே இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவ தேவனிடத்தில் என்னெல்லாம் உரிமை அவர் பெற்றுக்கொண்டாரோ அத்தனையும் உங்களுக்கு உரியது. அல்லேலூயா. அதனால தான் அந்த பெந்தைகோஸ்தே நாளில் அவங்க சொன்னாங்க, பேதுரு சொன்னார், வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38-39 சொல்லுங்க, வாசிங்க. 38-39 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறினார். பாருங்க, ஆண்டவர் வந்து யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை கொடுப்பேன் என்று. எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தாரோ அப்போது வேதம் சொல்கிறது, துரோகிகளாகிய மனிதர்களுக்கு, நம்ம எல்லாரும் பழைய ஆதாமுக்குள்ள நம்மளை ஆண்டவர் வந்து துரோகிகளாக தான் பார்க்கிறாரு, நம்மளை வந்து சத்துருக்களாக பார்க்கிறாரு, நம்ம பலவீனவராக பார்க்கிறாரு, நம்ம பாவிகளாக பார்க்கிறாரு. இந்த மனுஷருக்கு, துரோகிகளாகிய மனுஷருக்கு வரங்களை பெற்று தந்தார். நம்மளை வந்து சபையை தேவன் வந்து ஆவியின் வரங்களால் நிரப்பி இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய மிகப்பெரிய கிஃப்ட். நம்ம வந்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை ரொம்ப அசால்ட்டாக எடுக்கிறோம், சாதாரணமாக எடுக்கிறோம். நமக்கு இருக்கிற எல்லா விதத்திலும் தேவன் கொடுக்குற 1,00,000 கோடி பணம் கொடுத்தாலும் கூட அது ஈடாகாது பரிசுத்த ஆவியானவருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரத்தை உனக்கு கொடுத்தாலும் அது உனக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிஃப்ட்டுக்கு ஈடாகாது. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கு அவர் தந்திருக்கிறார். நீங்க விசுவாசிகள் ஆன போது கிறிஸ்து இயேசுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள். நீங்க வந்து உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை விட பெரிய கிஃப்ட் எது வேணும்? உங்களுக்கு எது இல்லை? இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுக்கு ஒண்ணும் இல்லை. நமக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். உங்களுக்கு சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. என்னன்னா பரிசுத்த ஆவியானவரை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுக்கு, ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கும் மேலே மட்டும் அது அவங்க மேலே தான் இருப்பார். அவங்க அவங்க அவ்வப்போது வந்து அவங்க மேலே இறங்குவார், அது போயிடுவார், அப்படி இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு உள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். உனக்கு வேண்டிக் கொள்ள வேண்டியது எப்படி என்று தெரியாத போது அவர் உனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக வேண்டுதல் பண்ணுகிறார்.
எனக்கு இந்த காரியத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, அந்நிய பாஷைகளை பேசும்போதும் தேவனிடத்தில் ஆவியில் நடந்து ஜெபிக்கும் போது தேவன் அதற்கேற்ற வார்த்தைகளை உனக்கு தருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனத்தில் உனக்கு உதவி செய்கிறார், பலனாயிருக்கிறார். ஆண்டவர் பரிசுத்தாவியான ஹெல்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்பவும் உனக்கு உதவி செய்கிறார், எல்லாவற்றிலும் உதவி செய்வார். உன்னுடைய வேலையில் உதவி செய்வார், உன்னுடைய படிப்பில் உதவி செய்வார், உன்னுடைய வீட்டு காரியங்களில் உதவி செய்வார், உன்னுடைய பிரச்சனைகளை உதவி செய்வார். நீங்க அவரை நோக்கி பாருங்க. எப்பவும் மனுஷரிடத்தில் நம்ம போகும்படி தேவன் நம்மை விடவில்லை. அவர் சொன்னார், திக்கற்றவளா நான் உங்களை விடேன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியான நான் போவேனானால் தேற்றவாளான பரிசுத்த ஆவியான அவர் உங்களுக்கு அனுப்பேன். அவர் உங்களிடத்திலே இருப்பார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். நான் சொன்னவைகளை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவார். ஒய் த சர்ச் இஸ் ஏதோ எனக்கு இல்லையே, ஒன்றும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே, எப்படி சொல்ல முடியும்? உனக்கு ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்காரே, உனக்காக அவர் இருக்கிறாரே. பிதாவாகிய தேவனிடத்தில் பேசுவதற்கு, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை ஞாபகப்படுத்துவதற்கு, பிரசங்கிப்பதற்கு யார் தேவை உனக்கு? பரிசுத்த ஆவியாகிய மகாபெரிய ஈவு அதை உனக்கு கொடுத்து விட்டே. மேலானவரை நாடுங்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 14:1 நீங்க ஞான வரங்களை நாடுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவதை நாடுங்கள். சபைக்கு அதை ஏன் எடுத்து பயன்படுத்தாமல் இருக்கிறது? கொரிந்து சபை வாவியின் வரங்களை குறைவில்லாமல் இருந்தது. ஏன் இன்று சபை வரங்களை தேடி ஓடுகிறது? Everything is in the church, within you. உங்களுக்குள்ள ஒரு வேறு வெளியே ஆட்களை தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீ உங்களுக்குள்ளே இருக்கிறது. வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 14:1 வாசிங்க. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள். 1 கொரிந்தியர் 12 போனீங்கன்னா அங்க ஆவியின் வரங்கள் 9 இருக்கு. அது யாருக்கு வேண்டி ஆண்டவர் வச்சிருக்காரு? ஒரு வரத்தை நீங்க பெற்றுக்கொண்டாலே போதும், உங்களை உயர்த்துமே. ஞான திருஷ்டிக்காரனாக இருந்த இவன் யோசேப்பு ஒரு சொப்பனத்துக்கு பதில் சொன்னான். ஒரு சொப்பனத்துக்கு ராஜாவுக்கு பதில் சொன்னான். அவன் இந்த தேசத்துக்கே அதிகாரியாக மாறிட்டான். உங்களுக்கு ஆவியின் வரங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரே. ஆவியின் வரங்கள் எல்லாம் யாருக்கு ஆண்டவர் வச்சிருக்காரு? அவனுக்கு, இவனுக்கு, அவனுக்குமா வச்சிருக்காரு? உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஒவ்வொருவரும் எனக்காக உள்ளது என்று உரிமை பாராட்டுங்கள். நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள். ஏன் மற்ற மனிதனிடத்தில் போறீங்க? ஆலோசனை, உனக்கு வேலை வேணுமா, உனக்கு படிப்பு வேணுமா, உனக்கு என்ன வேணும்? ஆவியான இடத்துல போங்க, ஆவியான இடத்துல கேளுங்க, முழங்கால் படியிடுங்க, கதவை பூட்டுங்க, ஆண்டவரிடத்தை கேளுங்க. ஞானத்தை உணர்த்தும் வசனத்தை தருவார். ஒரு கீ தொலைஞ்சு போனா ஆண்டவர்கிட்ட கேட்டால் எடுத்து தருவாருங்க. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவார், ஞாபகப்படுத்துவார். தெரியுமா? கீ தொலைஞ்சு போச்சு, ஆண்டவர் எங்கே இருக்கு? He will bring it to உனக்கு ரெமரன்ஸ்க்கு கொண்டு வருவார். எங்கே வச்சேன்னு சொல்லுவார். எந்த வேலைக்கு போனோம், ஆண்டவர் வழியை திறப்பார். ஏன் சபை ஒன்றும் இல்லாத மாதிரி பிச்சை எடுக்குதுன்னு எனக்கு தெரியல. அங்கங்கே போய் அழுது தெரியல. ஏன் உபவாசம் போட்டு கதறது தெரியல. They don't know the power of the Holy Spirit. What you ask him? தேவன், நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் உன்னதத்திற்கு மேலாளரை நாடுகள். You seek that, you will receive. யாரிடத்துல நீ போக வேண்டியதில்லை. நான் சமீப நாட்களாக என்னோட எந்த விண்ணப்பத்தை யார்கிட்ட கொடுக்கறது கிடையாது. ஒருத்தர் எனக்கு ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்? எனக்கு ஆவியானவர் இருக்காரே. ஆவியானவர் தேவன் என்ன வைக்கிறது விரும்ப நாட்களை விட அதிக நாள் நான் வாழ்ந்துடுவேனா? 10 பேர் ஜெபித்தா வாழ மாட்டேன். தேவன் வைக்கிற நாள் வரைக்கும் நான் இருப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன கொன்றுவானா? ஒருத்தனும் கொல்ல முடியாது, எதுவும் கொல்ல முடியாது, எதுவும் எடுக்க முடியாது. எதுக்காக எனக்காக மற்றவர் ஜெபிக்கணும்? எனக்காக மற்றவர்கள் கேட்கணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது எனக்கு ஒரு உரிமை, உங்களுக்கு ஒரு உரிமை அல்ல, எல்லாருக்கும் உரிமையானது.
சபைக்கு முழுவதுக்கு உரிமையானது. தேவனிடத்தில் நீங்க கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். இதை சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, அதற்கு தான் நான் வந்திருக்கேன், சொல்லி கொடுக்கறதுக்கு. மற்றபடி எனக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லா கிருபையும் தேவன் உங்களுக்கு அருள்வார். சில சமயம் என்னை விட அதிகம் கொடுப்பார். நீங்க கேளுங்க, நீங்களே எனக்கு ஆலோசனை சொல்லுவீங்க, நீங்களே எனக்கு வெளிப்பாடு சொல்லுவீங்க, முடியும். இட் இஸ் பாசிபிள். பரிசுத்த ஆவியானவரை தேவன் சபைக்கு தந்த யாருக்கு? துரோகிகளுக்கு. நீ நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் நீ துரோகி என்று தெரியும், நீ பலவீனன் என்று தெரியும், நீ சொல்லுவ அதுபடி செய்ய மாட்டேன்னு தெரியும், மீறுவேன்னு தெரியும். ஆனால் அவர் பொறுமையாக உங்களோட இருந்து கிரியை செய்வார். அப்படியே வச்சிருக்க மாட்டார், உன்னை படிப்படியாக உயர்த்துவார். ஒரு நாளில் நீ பொய்யே பேசாதவனை மாறுவாய், நீ உண்மையுள்ளவனாய் மாறுவாய், நீ பரிசுத்தவனாய் மாறுவாய், இயேசுவை போல பரிசுத்தமாய் மாறுவாய். என்றும் அப்படியே இருக்க மாட்டாய், அப்படி மாறிக்கொண்டே வருவாய், நீ வளர்ந்து கொண்டே வருவாய். உன் மனது மாறும், உன்னுடைய செய்கைகள் மாறும். நீ உன்னை பார்க்குறவங்க இயேசுவை பார்த்தது போல அவர்கள் உனக்கு ஆவியில் இருக்க இயேசு அவங்க பார்க்க மாட்டாங்க. உன் சரீரத்தில் நீ இயேசுவை வெளிப்படுத்தும் தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ஓ இவன் இயேசுவை போல இருக்கிறான். உன் மனசு மாறினாலும் அவங்க தெரியாது. நீ மனசுல நல்லவன் தான், நல்லவனாயிட்ட. ஆனாலும் உன் சரீர பிரகாரம் நல்லவனாய் நீ இல்லையே. நீ உன் சத்துருவை நேசிக்காம இருந்த, இப்போ மனசுல நேசிக்கிற. ஆனாலும் நீ அவனுக்கு வீட்டுக்கு போகலையே, அவன் வீட்டில் போய் அவனுக்கு ஒரு நன்மை செய்யலையே. நீ அதை செய்யும் போது அவன் பார்ப்பான், இவன் சத்துருவை நேசிக்கிறான் அப்படின்னு. அப்பதான் அவன் காணுவான். நீ பரிசுத்தமாக வாழ்ற, பரிசுத்தமாக இருக்கணும்னு சிந்தை உனக்கு இருக்குது. ஆவியில தேவன் உன்னை அவரை போலவே வைத்திருக்கிறார். நீ அதை உலகம் காணாது, உலகம் அறியாது. அதை உன் மனது மாற வேண்டும். மனது மாறின சரீரம் மாறாது, அது மாற தொடங்க தொடங்கும் போது அது நடக்க ஒரு நாள்ல உனக்கு சத்துரு என்று ஒருவனும் இல்லை என்று சொல்ல முடியும். நான் ஆணித்தரமா சொல்றேன், எனக்கு சத்துரு என்று ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா சிலர் கூட கோர்ட்ல கேஸ் நடக்கு, ஆனா அவனையும் நான் நேசிக்கிறேன், அவனை பார்த்தாலும் பேசுவேன், அன்பா இருப்பேன். ஹல்லேலூயா. பாசிபிள், இட் இஸ் பாசிபிள். நீங்க எல்லாரையும் நேசிக்க முடியும், எல்லாரும் வீட்டுக்கு போக முடியும், எல்லாரும் அன்பு பாராட்ட முடியும். அன்புக்கு முன்னாடி அடிபணியாத ஒரு நபரும் கிடையாது. அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. அந்த நிலைமை வரணும். ஆண்டவர் உங்களை அன்பா வைத்து பரிசுத்த ஆவி வாசிங்க. பரிசுத்த ஆவி பெற்றவங்க வாசிங்க. ரோமர் 5:5 வாடிங்க. 5:5 படிக்கும்போது தேவனுடைய அன்பு உங்க இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு. பாருங்க, வாசிங்க. அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, தேவனுடைய அன்பு உங்க இருதயத்தில் இருக்குது. 1 கொரிந்தியர் 13, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அப்படிதான் இருக்கிறார்கள். You have the nature of God. தேவனுடைய சுபாவம் உனக்குள்ளே வைத்திருக்கிறது. அந்த சுபாவத்தை நீ மனதிலே கொண்டு வா, உன் சரீரத்திலே வெளிக்காட்டு. அப்பொழுதுதான் சபை சாட்சியுடையதாய் உலகத்திலே ஜொலிக்கும், சபையை பிரகாசமுள்ளதாய் மாறும், சபையை தேடி ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன்னை இயேசுவை போலவே தேவன் வைத்திருக்கிறார். இயேசுவை போலவே பரிசுத்தத்தில் வைத்திருக்கிறார், நீதியிலே வைத்திருக்கிறார். அவர் அந்த பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவைகளை உனக்காக சுமந்து தீர்த்து விட்டு அவர் உன்னதத்தில் எழுந்து உட்கார்ந்திருக்கிறார். அந்த மேலான இடத்துல இருக்கிறத நாடி வர வேண்டும், நீங்க தேடி வர வேண்டும், நீங்க அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்ல ஆர்வம் உங்களுடைய இருதயத்திலே வர வேண்டும். பாருங்க, அல்லேலூயா. அதே போலதான் சாத்தான் மேல உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. சாத்தானை உங்க காலங்களை அவருடைய நசுக்கி போட்டு இருக்கிறார். அதனால தைரியமா சாத்தானை பார்த்து அப்பால போ சாத்தானை என்று சொல்லுங்க. சகல இதுக்கு அவன் வழி விடுவான், அவன் வருவான், வழி உங்களுக்கு இடைஞ்சல பண்ணுவான், எல்லாத்தையும் பண்ணுவான். அவன் பண்ணும்போது அப்பால போ சாத்தானை சொல்லிட்டு நீங்க முன்னேறி போய்கொண்டே இருங்க. முன்னேறி உங்களை வாழ்க்கையில உங்களை தடுக்க அதுவும் முடியாது. நீங்க அதை நாட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன்
நம்மை எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கிறார், பரிசுத்தவான் ஆக்கியிருக்கிறார், நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதம் உள்ள கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் என்று வேதம் சொல்கிறதோ இதை தொடுத்து தியானியுங்கள். அது மேலான இடத்துல உள்ளதை நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். நாம் தேவன் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோம். நாம் இனி பழைய மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எல்லாம் பேசுங்க. உங்களை பார்த்து நீங்கள் பேசுங்க. நான் பழைய மனுஷன் அல்ல. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி உங்கள் கண்ணாடிக்கு முன்னாடி போங்க, நில்லுன்னு சொல்லுங்க, நான் புதிய மனுஷன், நான் புதிய சிருஷ்டி, நான் கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டவன், நான் தேவனிடத்தில் தயவு பெற்றவன், தேவன் என்மேல் பிரியமாக இருக்கிறார், தேவன் என்னை அளவில்லாமல் நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன், நான் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து சொன்னாதான் உங்க வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன்னிடத்தில் வைத்திருக்கிறவளை நீ பேச ஆரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தரும் பார்க்காத போது கண்ணாடியில் போய் நின்று பார்த்து உங்களுக்கு பேசுங்க. உங்களிடத்தில் நீங்க பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உன்னை நீதிமான ஆக்கியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை உனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பொழுது நீ இன்னும் பரிசுத்தம் ஆகவில்லை, நீதிமான் ஆகவில்லை என்பதை நம்பாத. ஹல்லேலூயா. இயேசு உன்னை பரிசுத்தப்படுத்தினவர். ஹல்லேலூயா. அவர் உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அவர் உன்னை அவருடைய சொந்த பிள்ளையாக அவர் வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் மகனாக தெரிந்து கொண்டார் மகனாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டேன். எல்லாரும் பாடுங்க. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். ஆமென், ஆமென். கழுவப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். ஆமென். வென்று விட்டேன், எதிரியின் தடைகளை வென்று விட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டேன். எல்லாரும் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமா. எல்லாரும் இந்த நேரத்தில் சுகமான நம்புங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்கள் உங்களுக்கு போகல. சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே. நான்
என்னாலும் சந்தோஷமே. முறியடிப்பேன் முறியடிப்பேன் எதிரான ஆயுதத்தை முறியடி. ஹல்லேலூயா. முறியடிப்பேன் முறியடிப்பேன் எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டே நிரப்பப்பட்டே ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டே 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 ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களால் சுகமானே. ஆமென். சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்களால் சுகமானே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களை நிரப்பி இருக்கிறார், உங்களை சுகமாக்கி இருக்கிறார். அவர் காயங்களால் நாங்கள் குணமாகி இருக்கிறோம். எல்லா வாயினால் சொல்லுங்க, நீங்கள் அறிக்கையிடுங்க. இப்பொழுது இந்த நாளில் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அந்த உன்னதத்தில் உள்ள மேலானவரை நாடுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும்போது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். ஹல்லேலூயா. உனக்குள்ளே அந்த வல்லமையை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை துரோகிகளாய் உனக்கு தான் அவர் தந்திருக்கிறார், எனக்கு தான் அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியின் வரங்கள் நம்முடையது. ஹல்லேலூயா. எல்லாரும் அதை உரிமையாக்குங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ அவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. கிருபை மரம் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர் உன்னதத்திலே உட்கார வைத்து அவருக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே, சபைக்கு பிரகாசமான மனக்கண்கள் உண்டாகட்டும் அப்பா. ஆவியின் வரங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. துரோகிகளாகி எங்களுக்கு நீர் பெற்று தந்தீராப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதையிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். இவர்கள் சுகமாக இருப்பார்களாக, உம்முடைய காயங்களால் வந்த தழும்புகளால் சுகமாவார். உம்முடைய தரித்திரத்தினாலே இவர்கள் ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கார்கள். உம்முடைய பலியினாலே பரிசுத்தத்திலே பூர்ணமாக்கப்பட்டிருக்கார்கள், கழுவப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். இவர்கள் பூர்ணமாய் இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து தியானிக்க, அவர்கள் அதை தங்களுக்கு சொந்தப்படுத்த, அவைகளை வாழ கர்த்தர் சபைக்கு உதவி செய்வதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.